வாசுகி, வாசுகி, இதோ வரேங்க. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நான் சாப்பிட்றது இருக்கட்டும். யார் இந்த பையன்? நீங்க போன கொஞ்ச நேரத்துல பசிக்குதுன்னு இந்த பையன் பிச்சை கேட்டு வந்தான். நான் போன்னு துரத்தி விட்டுட்டேன். என்ன வாசுகி? இந்த பையன் எவ்வளவு சாப்பிட போறான்? ஏன் துரத்தி விட்ட? ஏன் இப்படி நடந்துக்கிற? எல்லாம் உங்களாலதான். நான் என்ன பண்ண? ஆமா, நீங்க வெளியில போனா அடிக்கடி ஹோட்டல்லயே சாப்பிட்டுறீங்க. அதனால நான் வீட்ல கொஞ்சமா சமைச்சு வச்சிருந்தேன். இதுல பிச்சை கேட்டு வரவங்களுக்கு நான் எப்படி சாப்பாடு போட முடியும்? ஓ, நீ துரத்தி விட்டுட்டேன்னு சொல்ற. ஆனா பையன் பெஞ்சில் படுத்திருக்கானே, என்ன விஷயம்? சித்ரா குழந்தையோட விளையாடிட்டு இருந்தா, அப்போ ஒரு கருந்தேல் குழந்தை கொட்ட வந்துருச்சுங்க. என்னது, கருந்தேலா? ஆமாங்க. ஐயோ, அப்ப குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை கொண்டு இல்லைங்க. செல்லோ, என்னமாச்சு? என்னமா என்னாச்சுமா? அப்பாட்ட வாங்க, அப்பாட்ட வாங்க. என் பட்டுக்குட்டி, ஒண்ணு என் ஆகலைங்க. செல்ல குட்டி. ஏங்க, ஒண்ணு ஆகலைங்க. ஏய், நிறுத்துடே. இந்தாமா குழந்தை இப்படி. ஏய், என்ன என்ன ஒண்ணு இல்ல? உனக்கு அறிவு இருக்காடி? இந்த பார், இந்த மாதிரி வீடு சுத்தமா இல்லன்னா தேளு பூரா அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஏங்க, என்ன குறை சொல்லலன்னு உங்களுக்கு தூக்கமே வராது இல்ல? சரி 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 சரி, தேளு வந்துச்சு, அதுக்கப்புறம்? தேலை பார்த்தது சித்ரா ஒரே கத்திட்டாங்க. பசி மயக்கத்துல இருந்த அந்த பையன் ஓடி வந்து கையில தேலை புடிச்சிட்டாங்க. அவன் கைய தேல் கொட்டிடுச்சுங்க. நம்ம புள்ளைய காப்பாத்த போய் அந்த பையன் வேதனையை அனுபவிக்கிறானா? ஆமாங்க. தம்பி, மெல்ல எந்திரிப்பா. உட்கார் உட்கார். வலிக்குதாப்பா? லேசா வலிக்குதுங்க. வைத்தியர் மருந்து வச்சிருக்காரு, கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். என்ன? ஆமா, நீ எந்த ஊருப்பா? இங்க எதுக்கு வந்த? பொய் சொன்னாதான் இங்க பொழப்போட்ட முடியும். தம்பி, தம்பி, அம்மா அப்பா எங்க இருக்காங்க? எனக்கு சொந்த ஊரு புதுக்கோட்டை பக்கத்துல குறிஞ்சிப்பாளையங்க. நான் ஒரு அனாதை. நான் பிறந்த 6 மாசத்திலேயே என் அப்பா இறந்துட்டாரு. 3 வயசா இருக்கும்போது அம்மாவும் இறந்துட்டாங்க. அட பாவமே, இத்தனை வருஷமா எங்கப்பா இருந்த? சித்தி வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன். சரியா சோறு போடல. சித்தினாலே அப்படிதானப்பா. என் சித்திக்கே சோறு கிடைக்கலையே, அவ்வளோ கஷ்டம். அப்புறமா நானே திருச்செங்கோடுக்கு போய் கடைக்கடையே வேலை கேட்டேன். அங்க ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தேன். 3 வேளையும் நல்லா சோறு போட்டாங்க. அப்புறம் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட? கடை முதலாளி செத்து போயிட்டாருங்க. கடையை மூடிட்டாங்க. 10 வயசுல வேலைக்கு சேர்ந்து 5 வருஷம் கடையில வேலை செஞ்சேங்க. ஏன்பா 5 வருஷமா வேலை பார்த்திருக்க, சம்பளம்னு ஏதாவது கொடுத்தாங்களா? சம்பளமா? 3 வேளை சோறு போட்டு சம்பளமும் கொடுப்பாங்களா? அட கடவுளே, இவ்ளோ அப்பாவியா இருக்கியேப்பா. செஞ்ச வேலைக்கு சம்பளம்னு ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல? சோறு போட்ட உடனே பையன் அதுவே போதும் நினைச்சிட்டான் போல. பாவம், அவ்வளோ ஒருமையில் இருந்திருக்கான். ஏங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? நீங்க ஒரே ஆளு, எதுக்கு எடுத்தாலும் ஓடுறீங்க. கடைக்கண்ணிக்கு போகணும்னாலும் நீங்க தான் போகணும். உங்களுக்கு ஒத்தாசைக்கும் வீட்ல சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கும் நமக்கும் ஒரு ஆளு வேணுங்க. நீ இருக்கிய, ஒன்னு தவிச்ச வாய்க்கு சொட்டு தண்ணி தராம துரத்துவ, இல்லாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சு விருந்து உபச்சாரம் பண்ணுவ. எங்க, நம்ம புள்ளைய காப்பாத்தி கொடுத்திருக்கான், அனாதன்னு வேற சொல்றான். நம்ம வீட்டோட இருந்துட்டு போட்டுமேங்க. நான் என்ன மறுக்கவா போறேன்? ஆனா உன் மனசுலயும் கொஞ்சம் இறக்கம்லாம் இருக்கு வாசுகியே. நான் என்னங்க அரைக்கி மாதிரியா நடந்துக்கிறேன்? இன்னைக்கு ஏதோ இப்படி நடக்கணும்னு விதி இருக்கு, அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஏப்பா தம்பி, நீ இந்த வீட்லயே இருந்துக்கிறியா? எனக்கு 3 வேளை சோறு போட்டா போதுங்க, எங்கேயுமே போக மாட்டேன். உனக்கு 3 வேளை சோறு போட்டு மாச சம்பளமும் ஏதாவது தரும். ஐயாவுக்கு ஒத்தாசையா கூட மாட இருக்கியா? வேலை செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமாப்பா, உன் பேர் என்ன? என் பேரு கலிய பெருமாள். நான் வேலை பார்த்த கடையில என்ன கலியன் தான் கூப்பிடுவாங்க. எங்களுக்கு பெருமாள் தான் இஷ்ட தெய்வம், அதனால உன்னை பெருமாள்னே நாங்க கூப்பிடுறோம். வாசுகி, பெருமாள் சாப்பிட்டானா?
சாப்பிட்டாங்க. பாவம் 4 நாளா புள்ள பட்னியா, நல்ல வயிறார சாப்பிட்டாங்க. தம்பி, பெருமாள், இது ஓ வீடு மாதிரிப்பா. கூச்சப்படாம இரு. இங்க ஒரு அக்கா இருக்காங்க, என் பையனை நல்லா பாத்துக்கிறாங்க. நீயும் அவங்க கூட சேர்ந்து அவனை நல்லா பாத்துக்கோ, சரியா? உன் புள்ளைய பார்க்கத்தான வந்தேன், பார்த்துட்டேன். அவனை என்னைக்கு தூக்கிட்டு போறதுன்னு தான் தெரியல. என்னப்பா பேசாம இருக்க? இல்ல, எனக்கு சின்ன பிள்ளைகளை தூக்கி வச்சு பழக்கம் இல்ல. பெருமாள், இதெல்லாம் படிச்சுட்டா வந்து செய்ய முடியும். நீ சித்ராக்காவோட சேர்ந்து நீ என் பையன் கூட விளையாடு. அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டாலே என் பையன் உங்ககிட்ட வருவான், சரியா? சரிங்க. சரி சரி சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. படுப்பா. சரிங்க. படுத்துக்கப்பா. படுத்துக்கோ. மாமா, மாமா, யாருமா இவங்களா? கூட வேலை பார்க்கறவங்களா? இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு நாள் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்த. அவ தான் டாக்டரை கொலை பண்ண பார்த்தவன்னு சொன்ன. இப்போ யார் யாரையோ கூட்டு வந்திருக்க. கேட்டா கூட வேலை பார்க்கலன்னு சொல்ற. அப்புறம் எப்படிமா இவங்கள தெரியும்? அது வந்து இல்ல மாமா. எதுக்கு ரத்னா மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லிடுங்க. உங்க மாமனார் உங்க மேல பாசமா இருக்கிறவர் தானே? டாக்டரை கொலை பண்ண பார்த்த பொண்ணு இவங்க தான் மாமா. ஐயோ, மறுபடியும் ஒளிச்சு வைக்க கூட்டிட்டு வந்திருக்கியா? அதுக்குதான் அத்தை எப்ப வருவாங்கன்னு கேட்டியா? இவங்க இப்ப நார்மல் ஆயிட்டாங்க மாமா. நார்மலான பொண்ணுக்கு நம்ம வீடு எப்படிமா ஞாபகத்துல வந்துச்சு? என்ன நடந்துச்சு? ரத்னா யாரு? ரத்னாக்கும் உமாக்கும் எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டதுன்னு எல்லாத்தையும் உமா கிட்ட நாங்க சொல்லிட்டோம் சார். அப்படியா? ரத்னாவோட மாமியார் இருக்காளே. யார் சார்? உங்க வைஃபா? அப்படியும் சொல்லலாம். ரத்னாவுக்கு கொலை கேஸ்ல தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவளோட சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்படியே பூரிச்சு போயிட்டா. ரத்னா சொன்னாங்க. ஏன் சார் அவங்க எப்படி இருக்காங்க? ரத்னாவை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. நல்ல பொண்ணுங்களுக்கு தான் வாழ்க்கை போராட்டமா மாறிடுதுமா. ஆமா, இப்போ நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உமா ஒரு நாள் தங்கியிருந்த ரூமை பார்க்கணுமா? சுவர் முழுக்க வேற ஒரு பொண்ணு பேரை எழுதி வச்சிருக்கேமா. அதுவும் அந்த பொண்ணு ஒரு பேயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எழுதின மாதிரி ஞாபகமே இல்ல சார். போய் பாரு. நீ கிறுக்கி வச்சத பார்த்த பிறகாவது உனக்கு பழைய ஞாபகம் வரும். வாங்க உமா. போமா. அங்க பாருங்க.
முழுக்க எழுதிருக்கிய உமா. ஆனா இது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் இல்ல பிரியா. நீங்க தாங்க எழுதுனீங்க. நான் கூட ஏன் இப்படி சுவர் முழுக்க எழுதி அசிங்கப்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு வந்த கோவத்தை பார்க்கணுமே. கடவுளே, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆனா இது ஏன் ஹேண்ட் ரைட்டிங்கே இல்ல. ஒருவேளை எனக்குள்ள இருந்த ஆவிதான் இப்படி எழுத வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கெட்ட சக்திக்கும் நாகவல்லிக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமோ? தெரியலையே பிரியா. ஒரு 3-4 மாசம் என்ன நடந்துச்சுன்னு என்னால ரெக்கலெக்ட் பண்ணவே முடியல. உமா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறீங்களா? என் மாமியார் வந்துட போறாங்க. கிளம்பிடுறோம் ரத்னா. என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. என்னால உங்களுக்கு டீ காஃபி கூட கொடுக்க முடியல. பரவாயில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஒரு கிரிமினல் கேஸ்ல மாட்டிக்கிட்டோம். முதல்ல அதுல இருந்து மீண்டு வருவோம். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு விருந்தே வைங்க. கேஸ்ல இருந்து விடுதலை ஆனாதான் எனக்கு நிம்மதி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருக்கலாம். நான் கிளம்புறேன். வரோம். போயிட்டு வாமா. வரேன் சார். ரத்னா, இந்த கேஸ் முடியிற வரைக்கும் உமாவுக்கு பழையபடி பிரச்சனை வந்துடக்கூடாது. டேய் ஆறுமுகம், மாட்டெல்லாம் நல்லா குளிப்பாட்டினேடா. தண்ணி வச்சியா இல்லையா? அந்த வெக்கோல கொஞ்சம் புடுங்கி போடண்டா. மாட்டை முதல்ல நிழல்ல கட்டு. எத்தனை தடவை சொன்னாலும் அதையே பண்ணு. நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பாத்துக்க வீட்டை. என்னது? குழந்தை இவங்கிட்ட கொடுத்துட்டு சித்ரா எங்க போனா? வாசுகி, வாசுகி, இதோ வர மாமா. சீக்கிரம் வா. வாசுகி, வாசுகி. மாமா. என்ன மாமா? என்ன பழக்கம் இது? என்ன சொல்றீங்க? குழந்தைய பத்தி சொல்றீங்களா? இப்பதான் புதுசா வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்கிட்ட குழந்தைய தூக்கி கொடுக்குறதா? இவன் நம்மளை பத்தி வத்த வைக்கிறான. முதல்ல இவன் இந்த வீட்டை விட்டு விரட்டணும். எங்க சித்ரா? அது மாமா, சித்ரா கடை வரைக்கும் போயிருக்கா. நான் உள்ள சமையல் கட்டுல வேலையா இருந்தேன். அதான் அந்த பையன் கிட்ட குழந்தைய கொடுத்தேன். அவன் மேல நம்பிக்கை வர வரைக்கும் குழந்தைய அவங்கிட்ட கொடுக்காதமா. உனக்கு இருக்குடா டேய். இந்தாங்கம்மா, குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் பெருமாளு, உன்கிட்டே இருக்கட்டும்பா. அது இல்லம்மா, இந்த ஐயா என்ன தப்பா பேசுறாரு. எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. குழந்தைய வச்சுக்கிற வேலை மட்டும் வேண்டாம். குழந்தைய தூக்குப்பா. அவர் சொல்றது நியாயம் தானே பெருமாளு. ஊரு உலகத்துல அந்த மாதிரி நடக்குது இல்லப்பா. நீ கோச்சுக்காதடா செல்லம். நீ போய் விளையாடு போ. கூடிய சீக்கிரம் உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. இந்த பையனுடைய மொழியே சரியில்லையே. இவனை கொஞ்சம் கவனிக்கணும் போல இருக்க. நீ போப்பா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. மாமா, நான் அப்பப்ப நடக்கிற விஷயங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. ஏய் சித்ரா, நில்லு. இங்க வா. உன் வேலை பிள்ளைய பாத்துக்கிறது தானே. அதை விட்டுட்டு கடைக்கு போனா சீக்கிரம் வர மாட்டியா? குழந்தைய அவங்கிட்ட கொடுத்துருக்க. முதல்ல பைய உள்ள வச்சுட்டு குழந்தைய போய் பார்ப்போ.
சரி உள்ள போ, போய் வச்சுட்டு வேலையை பாரு. சரிம்மா வாசுகி, நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். நீ கொஞ்சம் குழந்தைய ஜாக்கிரதையா சரிங்க பாத்துக்க. மாமா. போயிட்டு இப்போ உடனே வரேன். வரட்டும் மாமா. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. ம். பெல்லு பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாருங்க. பெல்லு பெல்லு பெல்லு, நீங்க அடிங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அடிங்க. நீங்க அடிங்க, நீங்க அடிங்க. பெல்லு பாருங்க. இங்க பாரு ஆ? பெருமாள், எங்க மாமா சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படாதப்பா. நீ ரொம்ப நல்ல பையன்தான். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும்மா அவர் பேசினது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என் பையன் யார்கிட்டயும் அவளை லேசில ஒட்ட மாட்டான். உன்கிட்ட நெருக்கமா பாசமா இருக்கானே, அத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பா. வசியம் பண்ணிட்டல்ல, என்னை விட்டு எப்படி பிரியும்? அதனாலதான்ப்பா எனக்கு உன் மேல அதிகமா நம்பிக்கை வந்துருச்சு. உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, பாப்பா பாத்துக்கோ. சரி, பத்திரமா பாத்துக்கோ. குட்டி பையா, அண்ணா கூட விளையாடுங்க. இங்க பாருங்க. டிங் டிங், இங்க பாருங்க. சித்ரா, குழந்தை வசீகரன் பெருமாள் கிட்ட என்னமா ஒட்டிக்கிட்டான் தெரியுமா? 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. மாமா தான் அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டாரு. ஏன் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? பெரியய்யா சொல்றதும் நியாயம்தான். குழந்தை நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பெருமாளை வீட்டு வேலைக்கு மட்டும் வச்சுக்கோங்க. சரி சித்ரா, மணி 11 ஆகுது. குழந்தைக்கு பசிக்கும். பாலை ஆத்தி பிஸ்கட்டை கரைச்சி குழந்தைக்கு ஊட்டி விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிக்கா. என் கைக்கு வந்துட்டல, அடுத்து உன்னை என் பூஜை அறையில உட்கார வைக்க போறேன். இங்க யாருமே இல்ல. யாரோ பேசின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என் காதுல கேட்கலையேக்கா. வீட்டுக்குள்ள இருந்த எனக்கு கேட்டிருக்க, உனக்கு கேட்கலையா? ஆஹா, யாரும் மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. விடமாட்டா போல இருக்கு. இவ்வளவு மாத்தி ஆகணும். நமக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு? ஓம் ஸ்ரீ பாத்ரா தேவியே நமஹ. ஓம் க்ரீம் ஐம் பாத்ரா தேவியே நமஹ. அக்கா, இந்த செயின் உங்களோடதா பாருங்க. எந்த இல்ல, இது எப்படி உன் கையில கிடைச்சது? வசீகரனுக்கு விளையாட்டு கட்டிட்டு இருந்தனா, தற்செயலா இந்த பக்கம் கீழே குனிஞ்சு பார்த்தேன். இந்த செயின் கிடந்தது. நான் போய் அக்கா கிட்ட கேட்டு வரேன். எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. இந்த வேலையில செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. அக்கா, என்ன பெருமாள்? அக்கா, இந்த செயின் உங்களோடதா பாருங்க. அட, இது இது ஏன் செயின் தான்? ஆமா, இது நான் பீரோல வச்சிருந்தேன். உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நானும் தம்பி விளையாடிட்டு இருந்தோமா, அப்ப கீழே கிடந்துச்சு.
சித்ரா அக்காகிட்ட கேட்டேன், அவங்களது இல்லைன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டேன். டேய் இது என்னன்னு தெரியுமா உனக்கு? செயின்னு தெரியும்க்கா. போடா, தங்க செயின்டா. இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுக்கா. கீழே கடந்துச்சு, கொண்டு வந்து கொடுத்தேன். டேய் மடையா மடையா, இது 1 பவுன் செயின்டா. விலை 25,000 ரூபாய். இது கூட தெரியாம இவ்ளோ அப்பாவியா இருக்கியேடா. உனக்கு இந்த உலகமே தெரியலடா. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்புக்கா. அக்கா, இப்போவாது இந்த செயினை பத்திரமா வைங்கக்கா. சரி கண்ணா. சரிங்கக்கா. பாப்பா பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கக்கா. ஏன் சித்ரா, இவ்ளோ நல்ல பையனா இருக்கானே, பேசாம இவனை வளர்ப்பு பிள்ளைய தத்தெடுத்துக்கலாமா? அக்கா, பெரிய சொன்ன மாதிரி அவசரப்படாதீங்கக்கா. செல்ஃபோனை கொண்டு வரேன்னு சொன்னவன் இன்னும் வந்துட்டானான்னு தெரியலையே. வந்த ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டானே. வரச்சன்னு ஒரு சரியான அட்ரஸை சொல்லல போல இருக்கே. ஹலோ, யாருங்க? நீங்க பேசுற ஃபோனுக்கு சொந்தக்காரன். எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன அட்ரஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்துல ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. அடையாளமா? ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கேன். வாட்டர் டேங்க் கீழே நிக்கிறேன். சரி, அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். போன அவங்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன கேட்கலாம்? அவன் சொன்ன அடையாளம் இதுதானே. ரயில்வே ட்ராக்கு, வாட்டர் டேங்க்கு. எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை இவரா இருப்பாரோ? நானே போய் பேசினா நல்லா இருக்காது. சின்ன பையன் மாதிரி இருக்கா, இவங்கிட்ட இப்படி ஃபோன் மாட்டுச்சு. சார், நான் தான் ஃபோனை தொலைச்சேன். ஃபோன் எந்து தான். தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், ஃபோன் எங்கேருந்து எடுத்தீங்க? நீங்கள் தொலைச்ச இடத்துல தான். அதான் சார், எங்கே தொலைஞ்சது? நான் ஃபோன் எடுத்த இடம் தான் நீங்கள் தொலைச்ச இடம். சின்ன பையனாக இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் குதர்க்கமாகவே இருக்கானே. என்னப்பா முழிக்கிற? ஃபோனை கொடுத்தீங்கன்னா உனக்காக நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். வா, உன் வீட்டில் உட்காந்து பேசுவோம். வீட்டுக்கா? அதெல்லாம் சரியாக வராதுங்க. வீட்டில் விருந்தாளிங்களா இருக்காங்க. நானும் விருந்தாளி தான். வா, உன் வீட்டுக்கு போகலாம். வா. வீட்டுக்கெலாம் வேணாங்க. நீங்கள் ஃபோனை கொண்டு வந்திருக்கீங்க, நான் என் ஃபோனை வாங்க வந்திருக்கேன். உங்களுக்கு பணம் எவ்வளோ வேணும்னு கேளுங்க, பணத்தை கொடுத்துட்டு ஃபோனை வாங்கிக்கிறேன். சரி, பணத்தை கொடுங்க. எவ்வளோ வேணும்? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சமா? என்ன முழிக்கிற? நான் கேட்டது கம்மி தான். 1 லட்ச ரூபாய்க்கு நான் 10 ஃபோன் வாங்கிடுவேன். 10 ஃபோன் வாங்க முடிஞ்சா எதுக்கு இந்த ஃபோனை தேடி அலையிற? அதில் முக்கியமான தகவலாம் பதிஞ்சு வச்சிருக்கேன் சார், அதுக்கு தான். அதுக்கு தான் 1 லட்ச ரூபாய். இவங்ககிட்ட இருந்து எப்படி ஃபோனை வாங்குறது? ஆமாம், எவ்வளோ கையில் இருக்கு? 5000 ரூபா இருக்குங்க. அதிகம் போக்குவரத்து செலவுக்கு தான். மற்ற செலவுக்கு யார் தருவா? இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் மீதி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்றேன். உன்னை நம்புறேன். இது உன் ஃபோன் தான், நான் செக் பண்ணிக்க. அதுக்கு அவசியமே இல்லை. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் மீதி பணத்தை எடுத்துகிட்டு வரேன். சரியா? அநியாயத்துக்கு ஆசைப்படுற? உனக்கு அல்வா தான்டா, அல்வா தான்.
எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு நேரமாகி காணலையே. எங்க போனான்னு நமக்கு தெரியலையே. பேசாம அவன் வீட்டுக்கே நாமளும் போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டோமே. சரி, எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம்.